அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் தூணின்றி வான் படைத்த ஏக இறைவன் அல்லாஹ் அவன் ஒருவனுக்கே அல்ஹம்துலில்லா. நம்ம சூரத்துல் அலக் பார்த்துட்ருக்கோம். 10 வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கான வகுப்பில் 11வது வசனம் வாங்க பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். أرأيت إن كان على الهدى أرأيت إن كان على الهدى أرأيت இதில் ரா ஃபத்ஹா வச்சு வந்திருக்கு, வலினப்படுத்தி ஓதணும். أرأيت இன்கான நூன் சுக்குனுக்கு அப்புறமா லெட்டர் கேஃப் இருக்குது. இஹ்ஃபா நூனை பாதியாக மறைச்சி இந்த இடத்துல குன்னா செஞ்சு ஓதணும். கேஃபில் அலிஃப் மத்தா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். அலல் லாம் சுக்குன் கமரியா சேர்த்து ஓதணும். ஹுதா இந்த இடத்துல வசனத்துடைய முடிவு. ஸோ அலிஃப் சொகீராவில் முடிஞ்சிருக்கிறதுனால நம்ம அலிஃப் சொகீராவாகவே கம்ப்ளீட் பண்ணிடணும். சூரா அலக்குடைய 12வது வசனம். அவ் அமர பித்தக்வா அவ் அமர பித்தக்வா. அவ் வாவ் சுக்குன் இருக்க அவ் அமர ரா ஃபத்தா வச்சு வந்திருக்க வல்லியமாக ஓதணும். பித்தக்வா தால ஷத்தா இருக்குது, அழுத்தம் கொடுத்து ஓதணும். காஃப் சுக்குன் பிச்சு வந்திருக்கு, கல்கலத்து சுக்ரா இடையில வந்திருக்கிறனால சிறிதாக அசைச்சு ஓதணும். தக்கு வா இங்கேயும் அலிஃப் சகீராவில் முடிஞ்சிருக்கு. ஸோ அலிஃப் சகீராவாகவே நம்ம என்ன பண்ணிடணும், அதை கம்ப்ளீட் பண்ணிடணும். ரைட், ரிப்பீட் பண்ணிடலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். أرأيت إن كان على الهدى أو أمر بالتقوى. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த வசனம் இன்ஷா அல்லாஹ் நாளை வகுப்பில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.